Hi all, நான் வைஸ் ட்ரேடர். ஆகஸ்ட் 14th ட்ரேட் எடுத்ததுக்கான என்ட்ரி அண்ட் எக்ஸிட்ஸ் பார்ப்போம். 9:35க்கு நான் ட்ரேட் எடுத்துட்டேன். நான் ஏன் ட்ரேடு வந்து சியில் எடுத்தேன் அப்படின்னாக்கா, நான் என்ட்ரி எடுத்த டைமுக்கும் ப்ரீவியஸ் டேயில் ஒரு 1 வீக் பேக் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணிவிட்டு சேஞ்ச் ஆகும்போது நான் 1 மினிட்டில் கேண்டில் வச்சு அதுக்கப்புறம் தான் என்ட்ரி எடுத்திருந்தேன். அதுவும் வந்து ஒரு புல்லிஷ் மூவ் கொடுத்ததுனால எடுத்தேன். ப்ளஸ் எடுத்ததுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்ல மூமெண்ட். ஸோ நான் போட்ட கேபிட்டலுக்கு எனக்கு 10% ஆஃப் ப்ராஃபிட் வந்து கிடச்சிருந்தது. ஸோ இன்றைக்கி 10% ப்ராஃபிட்டோட போதும் அப்படின்ட்டு நான் வெளியே வந்துட்டேன், வேறு எதுவும் ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்ட்டு. பட் மைண்ட் வந்து மார்க்கெட் வாட்ச் பண்ணணும் அப்படின்ட்டு வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது அகெயின் நம்ம மூளை சும்மா இருக்காது இல்லையா, இன்னொரு ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி இன்னொரு ட்ரேட் எடுத்தேன். அது ஸ்டாப் லாஸ் இட்டேன். அகெயின் இன்னொரு ட்ரேட் எடுத்தேன். எப்படி நம்ம என்ட்ரி வந்து தப்பாக போகும் அப்படின்ற ஒரு எண்ணம், ஏன் இது தப்பாக போகுது அப்படின்ட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ட்ரேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா என்ட்ரி எடுத்தது எல்லாமே வந்து ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். நான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு எக்ஸிட் பண்ணியிருப்பேன். ஆனால் நான் இந்த கடைசி 2 என்ட்ரி போடும்போது ப்ராஃபிட்டுக்கு மூவே ஆகலை. ஸோ எப்படி நம்ம போடுற என்ட்ரி தப்பாகும் அப்படின்ற ரிவெஞ்ச் ட்ரேடு மாதிரி நான் நினச்சிட்டு 2 ட்ரேட் எடுத்தேன். ஸோ நான் எடுத்த அந்த 10% வந்து லாஸ்ட்டில் தான் முடிக்கணுன்ட்டு முடிவு எடுத்துட்டேன் போல். முடிவு எடுத்த மாதிரியே எடுத்த 10% லாஸில் எடுத்துன்னு போய் வச்சுருக்கேன். ஸோ அடுத்த 2 ட்ரேடும் வந்து நான் எடுத்ததுக்கான ரீசன் வந்து அதுவும் ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிருக்கும். அகெயின் அந்த புல்லிஷ் கேண்டலில் ஃபார்ம் ஆகிட்ட பிறகு எடுத்தேன். பட் 20 பாயிண்ட்ஸ்ன்ட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்கா 5% ஆஃப் லாஸில் வந்து வெளியே வந்திருப்பேன். ஸோ தப்பான முடிவு எடுக்கணும் அப்படின்னாக்கா இன்றைக்கி 10% ப்ராஃபிட்டில் இருந்தது 5% ஆஃப் லாஸ்க்கு எடுத்து வந்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி விஷயத்தை தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. வாட்ச் பண்ணுங்கள். நான் எதனா சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.